அப்பா அப்பா. என்னடா? என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், என்கிட்ட பேசுறதுக்கு என்னடா? என்ன விஷயம் சொல்லு. இல்ல, ராசாத்தி. ராசாத்திக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணும் இல்லப்பா. அவளும் கபடி போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்றா. அவளும் அதுல கலந்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமாங்க, இனியும் சொல்ற மாதிரி அவ அதுல கலந்துக்கிட்டா கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. இப்ப வேற வீட்டுல நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அதுல கலந்துகிட்டா அவ அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருந்த மாதிரி இருக்கும். ஆமா பாரி, எனக்கு ராசாத்தி கலந்துக்கிறதா நல்லதா படுது. சரிங்கண்ணே. அப்போ அண்ணியும் கபடி விளையாட போறாங்களா? அவ எதுக்கு? வீட்ல நம்ம மானத்தை வாங்கினது பத்தாதா? வெளியில போய் நம்ம குடும்ப மானத்தை எல்லார் முன்னாடியும் வாங்கணுமா? கண்மணி நல்லா விளையாடுவா. அவ மட்டும் கலந்துகிட்டா போதும். இவ எங்க இருந்து விளையாட போறா? அம்மா, கண்மணி அண்ணிய விட ராசாத்தி அண்ணி சூப்பரா விளையாடுவாங்க. அன்னைக்கு விளையாடினப்போ இனி அண்ணனே பிடிச்சாங்கல்ல, அதான் நீங்களா பாத்தீங்களே. ஏய், அதுவும் இதுவும் ஒன்னா? அது குடும்பத்துக்குள்ளேயே விளையாடுனது. இது அப்படி இல்ல. நீ கொஞ்சம் அமைதியா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு நடக்க கூட முடியாது. இவ போய் அங்க என்ன பண்ண போறா? இவள அனுப்பணும்னா நாம அசிங்கப்பட்டு தான் போகணும். இல்ல பெரியாத்த, நான் நல்லா விளையாடி கண்டிப்பா ஜெயிப்பேன். கிழிச்ச. உன்னால இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நடக்கவே முடியாது. இதுல கபடி விளையாடுறாளாம், கபடி. நம்ம வீட்ல இருந்து கண்மணி மட்டும் கலந்துக்கட்டும். நீ அவளுக்கு துணையா ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போய் கொடு. அக்கா, இது நல்லா இல்ல. ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாமும் வைக்கிறீங்க. ரெண்டு பேரும் நம்ம வீட்டு மருமக தான். சும்மா கண்மணிய தூக்கி வச்சு ராசாத்திய மட்டம் தட்டி பேசுறீங்க. என்ன மங்கை, கண்மணியும் ராசாத்தியும் ஒன்னா? கண்மணி தங்கம், இவ தகரம். சும்மா வாயாலேயே சொல்லிட்டு இருந்தா தெரியாது. உரசி பார்த்தாதான் தெரியும் எது தங்கம் எது தகரம்னு. சரி சரி, தேவையில்லாம மறுபடியும் பிரச்சனை வேண்டாம். அப்ப ராசாத்திய கலந்துக்க வேணான்னு சொல்றீங்களா? என்னங்க நியாயம் இது? அவளை கலந்துக்க வேணான்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? என்ன மங்கை, நீ ஓவரா பேசுற? ஆமா, பேசதான் செய்வேன். உங்களுக்கு உங்க மருமக முக்கியம்னா எனக்கு ஏன் மருமக முக்கியம். அவளை கலந்துக்க வேணான்னு நீங்க ஏன் சொல்றீங்க? நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். அவ போக கூடாது. அவ போவா. அவ போனா நமக்கு தான் அவமானம். அப்படி ஒண்ணும் வராது. அப்ப அவ போய் ஜெயிச்சுட்டு வந்துருவான்னு சொல்றியா? கண்டிப்பா அவ ஜெயிச்சுட்டு தான் வருவா. உனக்கு இது ஓவரா தெரியல? இவ போய் ஜெயிக்க போறாளாம். ஏன் கண்மணி ஜெயிப்பான்னு நீங்க நம்பலாம், ராசாத்தி ஜெயிப்பா நான் நம்ப கூடாதா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. ராசாத்தி கண்டிப்பா ஜெயிச்சு நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் பெருமை சேர்ப்பா. கிழிச்சா. அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. நான் சவாலாவே சொல்றேன், ராசாத்தி தான் ஜெயிப்பா. சவாலா? பார்க்கலாம். சரி, நான் சொல்ற மாதிரி உன் மருமக தோத்துட்டா நீ என்ன பண்ற? ஏன் மருமக ஜெயிச்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க?
ஒரு வாரத்துக்கு நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேக்குறேன். மரகதா, ம். என்ன மங்கை சொல்ற? ஆனா ஒண்ணு, என் கண்மணி மட்டும் ஜெயிச்சிட்டா நீயும் உன் மருமகளும் நான் சொல்றதான் கேட்கணும். என்ன சொல்ற மங்கை? சரிக்கா, அப்படி ராசாத்தி தோத்து போயிட்டா நானும் ராசாத்தியும் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறோம். அத்தனை சும்மாவா? மங்க, நீங்க சும்மா இருங்க. உங்க மருமக மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவ கண்டிப்பா ஜெயிச்சிட்டு தான் வருவா. அதுக்கு நான் பொறுப்பு. நீ வா ராசாத்தி. ரசாத்தி, ரசாத்தி. என்னடா பிராக்டிஸ் பண்ண போறியா? ஆமாப்பா, நான் மட்டும் இல்ல, ராசாத்தியும் கண்மணி அண்ணியும் அழைச்சிட்டு போறேன். கண்மணி, குமரனையும் கூட்டு போமா. மாமா, அவரு காலையிலேயே சைக்கிள் எல்லாம் ரெடி பண்ண போயிட்டாரு. சரிம்மா. சரி ராசாத்தி, கண்மணி 2 பேரும் நல்லா ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்க மாமா. சரிப்பா, போங்க, கூட்டு போடா. சரி வாங்க. நான் சொல்ல சொல்ல கேட்காம ராசாத்திய போட்டியில கலந்துக்க வைக்கிறீங்கல்ல? நாளைக்கு அவளால இந்த குடும்பம் அவமானப்பட போகுது. மரகதா, எதுக்கு தேவையில்லாம பேசுற? போ, போய் வேலையை பாரு, போ. நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். ரசாத்தி, ஃபாஸ்டா வா. ஆ, ஏய் ராசாத்தி, ஆ, வா. முடியலங்க. ஏய் ராசாத்தி, என்னது? வா ராசாத்தி, ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். வா. வாரா சாத்தி, என்னால முடியல. சரி எழுந்துரு, சைக்கிள் ஓட்ட போலாம், வா. சரி வா, எழுந்துரு. வாங்க நீ. இனியன், உங்க அண்ணன் இன்னும் வரலையே. அண்ணன் வந்து ஜாயின் பண்ணி போற நீ, வாங்க போலாம். இன்னும் எவ்வளவு தூரம் மாமா போகணும்? ஏய், இப்பதான் பாதி தூரமே வந்திருக்கோம், இன்னும் பாதி தூரம் போகணும். மாமா, என்னால முடியல மாமா, எனக்கு டயர்டா இருக்கு மாமா. ஏய், இதுக்கே எப்படி சொன்னா எப்படி? அப்புறம் எப்படி கபடி போட்டியில ஜெயிப்ப? நல்லா வேகமா மிதி, அப்பதான் டயர்டு தெரியாது. நல்லா ஃபோர்ஸா மிதி.
காணோம். ஐயோ, அம்மா, நம்ம வேகமா முன்னாடி வந்துட்டோமோ? சரி, அவங்க வரட்டும், வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இனியா, அண்ணா ஆமா ராசத்தை எங்க? அவ முன்னாடி போயிட்டு இருப்பானே. முன்னாடியா? இல்லடா, அவ பின்னாடி தான் வந்துட்டு இருப்பா. இல்லண்ணே, அங்கேயே அவ முன்னாடி முந்திட்டானே. இல்லடா, அவ கால்வலின் வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தா. இல்லண்ணே, அவ போயிருப்பா முன்னாடி. இல்லடா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. எங்கேயாவது முடியாம விடுதற போறாடா. பின்னாடி அங்க எங்கேயாவது தான் உட்காந்துருப்பா. வாடா போய் பார்க்கலாம். இல்லண்ணே, அவ முன்னாடி. வா இனியா, சொல்றேன். சரி. என்ன இன்னைக்கு காலையில இருந்து கை நம்ம நரிக்குது, ஒரு பொருளும் கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. ஆஹா, சைக்கிள் வேற புதுசா இருக்குது, தனியா இருக்குது. யார் தான் இருக்கும்? நம்ம இருக்கிற ஏரியாவில் பூட்டாம விட்டு போயிருக்காங்க. சாவியோட சைக்கிளை விட்டு போயிருக்காங்க, அதுவும் நான் இருக்கிற ஏரியாவில். மக்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சா? யாரா இருக்கும்? இது யாரா இந்த நேரத்துல நிம்மதியா இப்படி தூங்குறாங்க? அதுவும் நல்லதுக்கு தான். நம்ம வந்த வேலையை பார்ப்போம். என்னடா, ராசாத்தி எங்கேயுமே காணோம். வீட்டுக்கு போயிருப்பாளடா? இல்லண்ணே, நம்ம கூட வந்து எப்படி சொல்லாம போவா? ஆமால, எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. இங்க போயிருப்பா. ஏங்க, ராசாத்தி இங்க இருக்கா பாருங்க. இங்கயா? ஏய், ஏய் ரசதி, ஏய் ரசதி, என்னாச்சு ரசதி? ராசாத்தி, கண்ணு தர. ராசாத்தி, ரசதி, ரசதி, ராசாத்தி, கண்ணு திறந்து பாரு. எழுந்திரி. என்னாச்சு ரசதி? ரசதி, ராசாத்தி, எழுந்திரு. ராசாத்தி, என்னாச்சு? ரசதி, என்னாச்சு ரசதி? மாமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேனா? தூங்கிட்டு வரியா? ஆமா மாமா. அப்போ நீ இவ்வளவு நேரம் தூங்கிட்டு தான் இருந்தியா? ஆமா. என்ன ராசாத்தி நீ? நாங்க இவ்வளவு நேரம் உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பயந்து போய் வரோம். நீ என்னடா தூங்கிட்டு இருக்கன்ற? என்ன ராசாத்தி இது? நாங்க எவ்வளவு தூரம் போயிட்டு திரும்பி வந்திருக்கோம் தெரியுமா? சாரி கண்மணி, என்னால முடியல. அதான் ரெஸ்ட் எடுக்கலான்னு கொஞ்சம் உட்கார்ந்தேன், அப்படியே அசந்து தூங்கிட்டேன். சரி, பரவாயில்ல, வாங்க போலாம். ரசதி, என்னாச்சு? மாமா, சைக்கிளை காணோம். என்னது, சைக்கிள் காணுமா? எங்க நிப்பாட்டின? இங்கதான் மாமா நிப்பாட்டின.
என்ன ராசாத்தி நீ இப்படி அஜாக்கிரதையா இருக்கிறது? நீ சைக்கிளை பூட்டினே இல்லையா? பூட்டல. சரியா போச்சு. கண்டிப்பா ஏதாவது திருட்டு போய் தூக்கிட்டு போயிருப்பா. ஐயோ, என் சைக்கிள் தொலைஞ்சு போச்சா? வீட்ல கேட்ட என்ன பதில் சொல்லுவேன்? நான் இப்ப என்ன பண்றது? சரி ராசாத்தி விடு. அப்பா கிட்ட சொன்னா என்ன ஏதுன்னு பாப்பாரு. தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி சைக்கிளை தேட சொல்லுவாரு. வா முதல்ல வீட்டுக்கு போலாம். நான் எப்படி மாமா வர்றது? வா வந்து உட்காரு. உங்க சைக்கிள்லையா? அட ஆமா, வந்து உட்காரு. உட்காரு. மாமா ஓட்டுவீங்களா மாமா? அதெல்லாம் போய்க்கலாம், நீ புடிச்சிட்டு உட்காரு. ஆஹா, ஒரு நல்ல விஷயம் மாட்டிருக்கே. இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொன்னா சைக்கிளை தொலைச்சதுக்கு ராசாத்திய ஒரு வழி பண்ணிடுவாங்க. என்ன ராசாத்தி இங்கே நின்னுகிட்டு இருக்க? இல்ல, சைக்கிள் காணாம போன விஷயம் பெரியத்துக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அண்ணி, ம்? சைக்கிள் காணாம போனத பெரியம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா பெரியம்மா ராசாத்தியை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது தெரிஞ்சா ராசாத்திய காலியே பண்ணிடுவாங்க. அவளை காலி பண்ணணும், அதானே எனக்கு வேணும். என்ன நீ, நான் சொல்றது புரியுதா? ஆ, புரியுது. அண்ணி, ஆ. எங்க போறீங்க? தண்ணி குடிக்க போறேன். ஓ, சரி. ம். கண்மணி, அத்தை, எங்க போனீங்க? இவ்வளவு நேரம் ஆளையே காணோம். ம், அது வந்து ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேக்குறேன். அது வந்து அத்தை, சைக்கிள் பிராக்டிஸ் பண்ணுமா, அதனாலதான். என்ன ஏதோ மழுப்பிக்கிட்டு இருக்க? ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? அத்தை, ஏய் இனியா, வா இங்க. ஏண்டா லேட்டு? ஒண்ணு இல்ல பெரியம்மா, சைக்கிள் ஓட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். சும்மா மழுப்பாத ராசாத்தி, உண்மையை சொல்லு. ஏன் இவ்வளவு லேட்டு? சின்ன பிள்ளைங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்திருப்பாங்க. நம்ம கிட்ட சொல்ல தயங்கலாம். நீ நிப்பாட்டு. உன்கிட்ட யாரும் எதுவும் கேட்கல. நான் கேட்டது ராசாத்தி கிட்ட. ராசாத்தி, ஒழுங்கா பதில் சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. இல்ல பெரியத்த, சைக்கிள் காணாம போயிடுச்சு. அதை தேடி அலைஞ்சதுனால இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. எப்படி காணாம போகும்? கண்மணி, ஓட்டிக்கிட்டு தானே போனீங்க? ஆமா அத்தை, ஓட்டிட்டு தான் போனோம். நாங்க 4 பேரும் போயிட்டு இருந்தோம். திடீர்னு ராசாத்தி தனியா போயிட்டா. அவ டயர்டா இருக்குன்னு ஒரு ஓரமா சைக்கிளை நிறுத்திட்டு மரத்தடியில படுத்து தூங்கிட்டா. அவ தூங்குன நேரமா பார்த்து யாரோ சைக்கிளை திருடிட்டு போயிட்டாங்க. நாங்க 3 பேரும் அவளை தேடிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்தா ஒரு மரத்தடியில தூங்கிட்டு இருந்தா. அப்போ அவளை எழுப்பி கூட்டிட்டு வந்தோம். அதான் லேட் ஆயிடுச்சு. தேவையா உனக்கு இது? ஒரு காரியத்தையும் உருப்படியா பண்ண மாட்டியா? எனக்கு அப்பவே தெரியும். சொன்னா கேட்டா தானே. நான் அதை சாதிப்பேன் இதை சாதிப்பேன்னு பாய் மட்டும்தான். பெரியத்த, ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு.
அதான் சைக்கிளை நிறுத்திட்டு அப்படியே உட்கார்ந்தேன். எப்படி தூங்குனனே தெரியல. இதெல்லாம் ஒரு காரணமா? ஒரு பொருள் உன்னை நம்பி கொடுத்தா அத வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாதா? இதுல உன் மாமியாரு உன்னை நம்பி சவால் வர விட்டுருக்கா. அவ ஏதோ இன்னைக்கு அசதியில தூங்கிட்டா. ஆனா பாருங்க, ராசாத்தி கண்டிப்பா விளையாடி ஜெயிப்பா. கிழிப்பா. நீ ஒருத்தி தான் இவளை நம்பணும். ஏய், நீ எல்லாம் கபடி போட்டியில கலந்துக்க கூடாது. நீ திங்கிற போட்டியில கலந்துக்கிட்டா நல்லா தின்னு முதல் பரிசு வாங்குவ. இல்ல பெரியத்த, நான் கண்டிப்பா போட்டியில ஜெயிப்பேன்.